நிலாவில் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ மனுஷன் நிலாவில் போய் வாழ முடியுமா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தேவையான பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைச்சால் மட்டுமே மனுஷனால சேஃபாக வாழ முடியும். அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு கீழேயும் போகக்கூடாது, அதை தாண்டி மேலேயும் போகக்கூடாது. கீழே போயிடுச்சுன்னா உடம்புல உள்ள செல்ஸ்ல அதோட பாதிப்புகள் உண்டாகும். அதுவே மேலே போயிடுச்சுன்னா டிஷ்யூஸ் எல்லாம் அட்டாக் ஆகி மொத்தமாக மேலே போக வேண்டியதுதான். ஸோ அந்த எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் தான் மனுஷனை வாழ வைக்க முடியும். ஸோ நிலாவில் ஆக்சிஜனை மட்டும் கண்டுபிடிக்கல, இன்னும் சில கெமிக்கல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன, அது மனுஷனுக்கும் பூமிக்கும் எப்படி உபயோகப்படும், அந்த கெமிக்கல்ஸை பூமிக்கு கொண்டு வரலாமா, இப்படி எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். சந்திரயான் 3வோட விக்ரம் லேண்டர் நிலாவில் லேண்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து இந்த பிரக்யான் ரோவரெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. பட் இது எல்லாமே பாதி சக்ஸஸ் மட்டும்தான். இந்த மீதி சக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து விக்ரம்குள்ளே ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பிரக்யான்குள்ளே ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எப்படி வேலை செய்யுது, அது என்ன கண்டுபிடிக்குதுன்னு வச்சு தான் அந்த மொத்த சக்ஸஸுமே பார்க்க முடியும். பட் ஓவராலாக பார்க்கும்போது சந்திரயான் 3 நிலாவில் லேண்ட் ஆனதே ஒரு சக்ஸஸ் தான்ப்பா. ஆனால் இந்த கண்டுபிடிக்கிற விஷயங்களை மைல்கல்னு வேணா சொல்லலாம். ஸோ விக்ரம்குள்ளே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பிரக்யான்குள்ளே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த மொத்த வேலையுமே பார்க்குது. இதை வந்து சயின்டிஃபிக் டேர்மில் பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலோட்ஸ் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பேலோட்ஸ். விக்ரம்ல 4 பேலோட்ஸ் இருக்கு அண்ட் பிரக்யான்ல 2 பேலோட்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையுமே மொத்தம் 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். விக்ரம்ல என்னென்ன பேலோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்டே, இல்சா, ரம்பா அண்ட் எல்லாரே. சாஸ்டே அப்படின்னா நிலாவில் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த நிலாவில் வெப்பத்தன்மை எப்படி இருக்கு, குளிர்தன்மை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியது. போன வீடியோலேயே அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. செகண்ட் வந்து இல்சா. இல்சா அப்படின்னா இந்த சீஸ்மிசிட்டி, நிலாவில் இந்த நிலநடுக்கம், பூகம்பம் இதெல்லாம் வருதா, அப்படி வந்தால் அதோட ரிக்டர் லெவல் என்ன, அதை பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியது. அண்ட் தேர்ட் வந்து ரம்பா. ரம்பா அப்படின்னா நிலாவில் அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் பற்றின ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியது. அண்ட் ஃபைனலி 4வது வந்து எல்லாரே. அதோட வேலை என்னன்னா நிலாவோட இந்த டைனமிக் சிஸ்டம், அதாவது நிலா எப்படி சுத்துது, அதோட ரியாக்ஷன் எப்படி ஏற்படுது, இதை பற்றின ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த விஷயங்களை கண்டுபிடிக்கும். இப்போ இந்த 4மே விக்ரம் லேண்டர்ல உள்ள பேலோட்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சதா சொல்லப்பட்ட அந்த ஆக்சிஜன் மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் விக்ரம் கண்டுபிடிக்கல, பிரக்யான் தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, விக்ரமும் பிரக்யானும் சேர்த்து மொத்தம் 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து விக்ரம்ல இயங்குது, பாக்கி 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பிரக்யான்ல இயங்குது. அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒன்று வந்து APXS அண்ட் இன்னொன்று வந்து LIBS. APXS அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். அதோட வேலை என்னன்னா கெமிக்கல் காம்போசிஷன், மினரல்ஸோட காம்போசிஷன் லூனார் சர்ஃபேஸில் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதோட அல்டிமேட் லெவலுக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஆராய்ச்சிகள் பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். அதுதான் APXS. அண்ட் செகண்ட் வந்து LIBS. LIBS அப்படின்னா லூனார் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அது என்ன பண்ணும்னா நிலாவோட அந்த எலிமெண்ட்ஸோட காம்போசிஷனை கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னீஷியம், கால்சியம், அயன், அலுமினியம் இதெல்லாம் அந்த லூனார் சர்ஃபேஸோட சாயில்ஸ்ல, ராக்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு அதை பத்தி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். அண்ட் இப்ப கண்டுபிடிச்சதா சொல்லப்படும் அந்த சல்ஃபர் கூட LIBS தான் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. இஸ்ரோ சேஸ் பிரக்யான் ரோவர் கன்ஃபார்ம்டு சல்ஃபர் டிடெக்ட்ஸ் ஆக்சிஜன் ஆன் மூன், சர்ச் ஃபார் ஹைட்ரோஜன் அண்டர் வே. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரோ வந்து ட்வீட் ஒன்று பண்ணாங்க. அதுல பிரக்யான் என்ன சொல்லிருக்குன்னா, ஐ எம் ஆன் மை வே டு அன்கவர் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மூன். இந்த ட்வீட் வந்த சில மணி நேரங்கள்ல இன்னொரு ட்வீட்டும் வந்தது. LIBS instrument unambiguously confirms the presence of sulfur in the lunar surface near south pole. இதுல மேட்டர் என்னன்னா, இதுவரைக்கும் நிலாவில் சல்ஃபர்னு ஒன்று இருக்குன்னு கச்சிதமா சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒன்று நிலாவில் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா யாருமே சொல்லல. மேபி சும்மா பேச்சுவாக்கில் அது இருக்கு இது இருக்குன்னு அடிச்சு விட்டு இருப்பாங்களே தவிர 100% கன்ஃபார்ம் செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்ததில்லை. இதுதான் முதல் தடவை நிலாவில் சல்ஃபர் இருக்குன்னு கன கச்சிதமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. அது நம்ம சந்திரயான் 3யோட பிரக்யான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. இப்போ இதை கண்டுபிடிச்சது வந்து LIBS இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த LIBS எப்படி வேலை செய்யும், அங்க சல்ஃபர் எலிமெண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்கவும் கேட்கவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. LIBS அப்படின்னா லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல கல் இருக்குன்னு வைங்க, அந்த கல்லோட சர்ஃபேஸ் மேல இந்த லேசர் கதிர்கள் போய் படும். அப்படி படும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல பயங்கர சூடான ரியாக்ஷனா மாறி போகுது. செம்ம ஹாட்னஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அந்த கதிர் வீச்சுகள் ஹாட் பிளாஸ்மா போல வெளிப்படும். பிளாஸ்மா அப்படின்னா சாலிடா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை லிக்விடா மாற்ற ட்ரை பண்ணும், அதாவது அந்த ஈரத்தன்மை உண்டாக்கும்.
அப்படி லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு அந்த பிளாஸ்மாவோட லைட்டில் அந்த சர்ஃபேஸ் மேலே என்ன எலிமெண்ட் இருக்கோ அது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு லைட்டு போல் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது அந்த வேவ்ஸை எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணும்போது கிரியேட் ஆகும் அந்த வேவ் லெங்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேவ் லெங்த்தை வச்சு தான் எல்ஐபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அது எந்த எலிமெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கும். அப்படி பண்ணி தான் அந்த பாவையில் இருந்தது சல்ஃபர் எலிமெண்ட்டுன்னு கண்டுபிடிச்சது. இந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த லேசர். அது இப்படி சர்ஃபேஸ் மேலே பட்டு அந்த பிளாஸ்மா லைட்டை கிரியேட் பண்ணும். அப்போ அந்த எலிமெண்ட்டோட வேவ் லென்ஸ் கிரியேட் ஆகும். இந்த வேவ் லெங்த்தை வச்சு தான் அது சல்ஃபர் எலிமெண்ட்னு கண்டுபிடிச்சது. இப்படி தான் நிலாவில் சல்ஃபர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ நிலாவில் சல்ஃபர் இருக்குன்னு செம்ம ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வச்சு நிலாவை பற்றின பல விஷயங்கள் ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மூனோட எவல்யூஷன் எப்படி நடந்தது, எப்படி நிலா ஃபார்ம் ஆச்சு, இப்போ பிக் பேங் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பூமி எப்படி கிரியேட் ஆச்சு, எவல்யூஷன் எப்படி ஆச்சு, இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் சயின்ஸில் இருக்கு. அது போல நிலாவோட ஹிஸ்டரி என்ன, ஆதி காலத்தில் நிலா எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த விஷயங்கள் எல்லாம் ரிவீல் பண்ண சல்ஃபரும் உபயோகப்படும்னு சொல்லப்படுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே சல்ஃபர் எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தான் சல்ஃபர் கிரியேட் ஆகுமா. இப்போ எரிமலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எரிமலை வெடிச்சோ இல்லை அதில் உள்ள அந்த லாவா அந்த எரிக்குழம்பு வெளியில் வந்தோ சமூகம் அதுலேருந்து ஜெனரேட் ஆகக்கூடியது தான் இந்த சல்ஃபர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச இந்த சல்ஃபர் மூலமாகவே நிலாவோட பாஸ்ட்டில் அங்கே எரிமலை இருந்ததா இல்லை வேற ஏதாவதான்னு அதை பற்றின சீக்ரெட்ஸை ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ எல்ஐபிஎஸ் வந்து சல்ஃபரை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அலுமினியம், கால்சியம், மேக்னீஷியம், அயன், சிலிகான், குரோமியம், டைட்டானியம் இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் ஆக்சிஜனையும் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போதான் மெயின் மேட்டருக்கே வந்திருக்கோம். மனுஷன் சுவாசிக்க தேவை ஆக்சிஜன். பிகாஸ் மனுஷனுக்கு ஆக்சிஜன் வந்து அவ்வளோ முக்கியமான ஒன்று. பட் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஆக்சிஜனோட லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும், அதை தாண்டியும் போகக்கூடாது, அது கீழேயும் வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19.5%லேருந்து 23.5% வரைக்கும் ஹியூமனோட ஆக்சிஜன் லெவல் இருக்கலாம்னு சயின்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 19.5% கீழே வந்ததுன்னா, அதாவது 16 to 19.5%க்குள்ளே வந்ததுன்னா உடம்புல உள்ள செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம கரெக்டாக வேலை செய்யாதான். அண்ட் 10 to 14%க்குள்ளே வந்ததுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது எக்ஸாஸ்ட் ஆகிடுவோமா, அதாவது எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் டயர்ட் ஆகிடுவோமா. அண்ட் 6%க்கும் கீழே போச்சுன்னா மனுஷன் உயிர் வாழவே முடியாதான். அதுவே அந்த எக்ஸாக்ட் பர்சன்டேஜை தாண்டி அதிகமாக போயிடுச்சுன்னா டிஷ்யூஸ்லையும் மசில்ஸ்லையும் அது பாதிப்பு உண்டாக்குமா. அது ஓவர் ஆகிடுச்சுன்னா ஆளையே காலியாகிடுமா. ஸோ நிலாவில் மட்டும் கிடையாது, பூமியிலேயே கூட அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜில் இருந்தால் மட்டுமே மனுஷனுக்கு அது சேஃப் ஆனதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அந்த 100% காற்றுல 78% நைட்ரோஜன் இருக்கு, 20.9% ஆக்சிஜன், பாக்கி உள்ள சின்ன சின்ன பர்சன்டேஜ் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, மற்ற சில கேசஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நாம சுவாசிக்கிற காற்று வந்து ஆக்சிஜன், சுவாசிச்சு விடுற காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு. அதுவே இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கிற காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, சுவாசிச்சு விடுற காற்று வந்து ஆக்சிஜன். ஸோ நாம விட்ட கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் சுவாசிக்கும், அண்ட் மரங்கள் விட்ட ஆக்சிஜனை நாம சுவாசிப்போம். இதுதான் பூமி தோன்றின காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஹியூமன் பிரீத்திங்கில் நடக்கும் சைக்கிளிக் ஆர்டர். இதில் சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கும், ஆக்சிஜனை விடும்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து டே டைமில் மட்டும்தான் நடக்கும். சன்செட் ஆன பிறகு அப்படியே உல்ட்டா ஆகிடும். சன்னு போன பிறகு நம்மளை போலவே ஆக்சிஜனை சுவாசிக்கும், கார்பன் டை ஆக்சைடை விட ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால தான் பழங்காலத்துலலாம் கிராமத்தில் கதை ஒன்று சொல்லுவாங்க, நைட் டைமில் அந்த ஆழமரத்துக்கிட்ட போகாத, பேய் வந்து பிடிச்சிக்கும்னு சின்ன பசங்களை பயமுறுத்துவாங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கூட அங்கே போய் நைட்டில் படுத்துக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நைட் டைமில் மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை விடும், அதை மனுஷங்க சுவாசிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கதையை சொல்லிவிட்டாங்க. மற்றபடி பேய் இருக்கா இல்லையான்ற கான்செப்டில் நாம போக வேணாம், நாம இப்போ இந்த நிலாவை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் கான்செப்டுக்கும் நிலாவில் ஆக்சிஜன் இருக்குன்னு பிரக்ஞான கண்டுபிடிச்சிடுச்சுன்னு சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் மரங்கள் செடிகள் எல்லாம் வளர்க்கலாம், அது வந்து ஆக்சிஜனை டெவலப் பண்ணும். அதுவே நிலாவில் மரங்கள் செடிகள் எதுவும் கிடையாது. ஆனால் நிலாவில் செடிகள் மரங்கள் இதெல்லாம் வளர்க்கறதுக்கான, விவசாயம் பண்ணுறதுக்கான எல்லா வளங்களும் இருக்குன்னு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் அதை பேஸ் பண்ணி ப்ரொசீடிங்ஸ், ஆராய்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ட்வீட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம், அலுமினியம், கால்சியம் இதெல்லாம் அங்கே டிடெக்ட் ஆகிருக்கு. அண்டு சர்ச் ஃபார் ஹைட்ரோஜன் இஸ் அண்டர்வேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஹைட்ரோஜன் இருக்கான்னு பிரக்யான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்டு இந்த கிராஃப் தான் நான் சொன்ன அந்த எலிமெண்ட்ஸோட வேவ் லெங்த். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான வேவ் லெங்த். இப்போ எதுக்காக ஹைட்ரோஜன் அங்கே இருக்கான்னு முக்கியமாக தேடப்படுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் 3 நிலாவுக்கு அனுப்புனது போல மாசுக்கோ இல்லை வீனஸ்க்கோ வேற ஏதோ ராக்கெட் அனுப்பணும்னு வைங்க. பட் மாசு, வீனஸ் வந்து நிலாவை விட பயங்கர டிஸ்டன்ஸ் ஆனது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண பூமியிலேருந்து டைரக்டாக மாசுக்கோ வீனஸ்க்கோ அனுப்பாமல் பூமியிலேருந்து நிலாவுக்கு அனுப்பி அங்கே ரீஃபியூல் பண்ணிக்கிட்டு
ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து மற்ற பிளானட்டுக்கு போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகிடும் அண்ட் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு இந்த ரீஃபியூல் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஜன் வந்து முக்கியமான ஒன்று. ஸோ அதோட தேவை இருக்குன்றதுக்காக தான் நிலாவில் ஹைட்ரோஜன் இருக்கான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பிரக்யான் வந்து நிலாவில் தேவையான எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருச்சு, சல்ஃபரை கண்டுபிடிச்சிருச்சு அண்ட் ஆக்சிஜனையும் கண்டுபிடிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வர்த்தக ரீதியாக ஓகே ஆனால் அங்கே உள்ள எலிமெண்ட்ஸை பூமிக்கு கூட கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. அதாவது ஃபினான்ஷியலி அது பாசிபிள் ஆனால் அதையும் செய்யலாமா, பட் அங்கே உள்ள எலிமெண்ட்ஸை அங்கேயே வச்சு என்னென்ன டெவலப் பண்ணலாம்னு கூட பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சல்ஃபர், ஆக்சிஜன், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு பிரக்யானோட LIBS கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. இதெல்லாம் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.